காலை வேளை விசேஷமாக 2024ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் கடைசி பகுதி நாளைக்கு உலக ரட்சகரான கிறிஸ்து பிறந்தநாளை கொண்டாடும் இந்த நாளில் மனிதனுடைய வாழ்விற்காக திறக்கப்படுகிற இந்த ஆலயத்தில் ஆண்டுடைய திருக்கரம் இருக்க வேண்டுமாய் நாம் யாவரும் ஜெபங்களில் இருப்போம். விசேஷமாக இறைமையா 7ஆம் அதிகாரத்தில் 1-8 வசனங்கள் வாசிக்கிறோம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலிலே நின்று அருகே கூடி செல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள். இந்த வாசஸ்தலங்களுக்குள்ளே பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதீர்கள். நீங்கள் உங்கள் வழிகளை உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து பரதேசியையும் தீர்க்கதரிசிகளையும் விதவையையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும் உங்களுக்கு கேடுண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களாகில் அப்பொழுது நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த ஸ்தலத்திலே உங்களை சதா காலமும் குடியிருக்க பண்ணுவேன். அன்புக்குள்ளே இது வானத்தை தூய்மைப்படுத்த சர்வல் தங்குகிற இல்லம். இந்த இல்லத்தில் விசேஷமாய் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்துல சாலமோன் ராஜா சொல்றப்போ, மெய்யாகவே தேவன் பூமியில் வாசம் பண்ணுவாரோ, நான் கட்டின ஆலயங்களில் மாத்திரம் இதில் வாசம் பண்ண முடியுமா? இன்னொரு கேள்வி கேட்கலாம். ஒருவேளை இந்த ஷீட் போட்டப்பட்ட ஆலயத்தில் ஆண்டவர் தங்குவாரா? நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆலயத்தில் வரும். சகோதரி என்று வாசித்த இறைமையா 7ஆம் அதிகாரத்தில் நம்மை தாழ்த்தி ஆண்டுடைய சன்னிதானத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறோம். மீண்டுமாய் நாம் 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 12 சில வசனங்களை வாசிக்க, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி நான் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களாய் இருக்கிறது. தொடர்ச்சியாக நாம் இந்த தலைப்பு இந்த ஆண்டுடைய இல்லத்துல ஆண்டுடைய வீட்டில் நம்மை தாழ்த்தி ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்க மாட்டார், நமக்கு விடுதலை கொடுக்க மாட்டார். இந்த ஆலயத்தில் ஆண்டுடைய திருக்கரம் இருக்கும்படியாக நம்மோடு இருக்கிற அருமையான இயேசு குட்டியா தேவி குட்டி நம்மை ஜெபத்தில் வெளியிடுவார். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உங்களுடைய பரிசுத்த நாமம் வைக்கப்படுவதாக. உங்களுடைய திருச்சித்தத்தின் பிரகாரமாக இந்த தினத்தில் ஆண்டவரே இந்த தேவாலயத்தை அங்கே திறக்கும்படியாக ஆண்டவரை சோதரிக்கிறோம். உங்களுக்கு ஒரு பெயராய நடுவே சோதர மூலமாக இருக்கிற தேவாலயத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. தகப்பனே நன்மை நான் குறிச்சுட்டுங்க. ஆண்டவரே துதிக்கிறோம். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற விண்ணப்பங்களுக்கு என் கண்கள் பார்க்கிறவனமாகும், என் செவிகள் கவனிக்கிறவனமாக சொன்னீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த துதிக்கிறோம். இந்த தேவாலய திருவிழாவுக்கு வருகிறதற்கு ஒவ்வொரு தெய்வ ஊழியர்களையும் ஆசீர்வதிங்க. நன்றிகளோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால இந்த தேவாலயத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிற பிதாவே. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, தேவாலயமோ அவரே, தூய ஒளி விளக்கோ அவரே, ஜீவனாலே தம் ஜனங்களின் பாவத்திற்கு ஜீவனதியும் அவரே. நல்ல ஆண்டவரே, உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த நாளிலே எப்படி ஒரு தேவாலயத்தை கட்டும்படியான பாக்கியத்தை
அன்பான போதகருக்கும் திருச்சபை விசுவாசிகளுக்கும் கிருபையாய் கொடுத்திருக்கிறதே கோடான கோடி நன்றி கர்த்தாவே. இது தேவனுடைய வீடு எல்லாம் இல்லை என்று சொல்லி என்னுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது என்று சொல்லி அப்பா இந்த ஆலயத்தை நீங்க பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீங்க. இதுல அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ளும் அநேக மக்களுக்கு அப்பா இது ஒரு பெரிய ஆண்டவர் ஆசீர்வாதம் உள்ள சபையாக இருக்கு. இதுல அநேக மக்கள் வந்து உண்மை தொழுது கொள்ளணும். உங்களுடைய வீடாக எப்பொழுது இருக்கிறது இதை திறந்து கொடுக்க வந்திருக்கிற அன்பான ஐயாவை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறதற்காக ஐயாவை ஆசீர்வதிங்க. அவரோடு வந்திருக்கிற ஊழியர்களை ஆசீர்வதிங்க. திருச்சபை விசுவாசிகளை ஆசீர்வதிங்க. என்றுக்கும் முன்பாக இந்த நிலையில் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம். நல்ல நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தார், அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். தேவன் மெய்யாகவே பூமியில் வாசம் பண்ணுவாரோ? இதோ வானாதி வானங்கள் உன்னை கொள்ளாதே, நாங்கள் கட்டின ஆலயம் எம்மாத்திரம். சேவா கையினால் கைப்பு கட்டப்பட்ட ஆலயத்தில் கடவுள் இல்லைன்னு சொல்றாரு. ஆனால் ஆண்டவரை பார்த்து ஆபிரகாம் தெற்கே தனக்கு மேற்காக மாய் கிழக்காகவும் இருந்து ஜெபிக்க பொழுது நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்கப்பா. அப்படி இந்த அருமையான லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் புது வாழ்வு கடவுள் புது வாழ்வு தேவஸ்வதர் குலோசியர் 1:12-27 வெளிப்படுத்தல் 1:6 இந்த வசனங்கள் படி ஒரு மனிதன் இது உள்ள வந்து உண்மையா ஜெபிக்கிறப்போ அவன் புது வாழ்வு பெற்றவனாய் கடந்து போவான். அதுக்கு ஆதாரமாக அந்த பாஸ்டர் சாம்சன் அவருக்கு இந்த இடத்தை கொடுத்தவர். அவரே சேர்த்து போட்டு வாடகை இல்லாம சில மாதங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அருமையான ஐயா எங்க இருக்காங்க தெரியல, அம்பத்தூர்ல இருந்தாரு. அவரே இந்த இடத்த கொடுத்து சேர்த்து போட்டு மக்கள் ஆராதிக்க வேண்டும், மக்களுக்கு விடுதலை கிடைக்கும் நம்பிக்கையோடு இந்த உலக ரட்சகராம் சமாதான கர்த்தர் வந்தாலும் நாளும் சமாதான கர்த்தர் பிறந்த நாள், அமைதி நேசர் பிறந்த நாட்களில் இந்த ஆலயத்தை கேட்டு திறப்பதற்கு அவர் அனுமதி கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் அவருடைய தொழில்களையும் உலக பிரகாரமாக அனைத்து ஆசிரியர்கள் அவருக்கு ஒரு அமைதி கிடைக்க, ஒரு வாழ்வில் புதிய வாழ்வு கிடைக்க, எப்படி ஏகப்பட்டு அவங்க வீட்டுக்குள்ள உடன்படிக்கை பெற்றிருந்த பொழுது வர வர விருத்தியாக இருந்த பொழுது தாவீதை எடுத்து போறாரு. ஒரு ஆணுடைய உடன்படிக்கை பெட்டி வீட்டுக்குள்ள வந்ததில் அவங்க நிச்சயமாக வாழ்வட வேண்டும். இல்லை உண்மை தொழுகை நடக்க போகிற அந்த மாஸ்டர் சாம்சன் ஐயா அப்படி துணையா 2 பிள்ளைகள் திருச்சபை மக்கள் மற்றும் இந்த ரோட்ல போற ஒவ்வொருவரும் இதை நோக்கி பார்க்கிற ஒரு அற்புதங்கள் வரும், ஒரு உண்மையாக ஒரு அற்புதத்துக்குள்ள இருந்துச்சுன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட அற்புதத்தை ஆண்டவர்கள் தர முடியாது. நம்மோடு இருக்கிற அருமையான பிஷப் விட்டல் அவர்கள் நம்ம ஜெபத்தில் வெளியிடுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம், நன்றி சொல்கிறோம். இயேசு நாமத்தினாலே வருகிறோம். ஆண்டவரே, ஆலயம் என்பது அநேக வியாதிஸ்தரை சுகமாக்கவும், கட்டுண்ட மக்களை விடுதலையாகவும், சமாதானம் இல்லாத ஜனங்கள் சமாதானத்தை கொடுக்கும்படியாக இந்த ஸ்தலத்தை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த வாழ்க்கை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு நாமத்தினாலே பிதாவே, ஆமென். என்பலனே வாசம் பண்ணுவாரோ? நாங்கள் கட்டின ஆலயத்தை மாற்றோம்.
இந்த வார்த்தைப்படி நீர் இந்த இல்லத்துள்ளதாகப்பா இந்த பிரசனை இதை அவரோடு இணைந்து படித்த பிள்ளைகளோடு இந்த திருச்சபைக்காக இடம் கொடுத்து போட்டு கொடுத்த அந்த சகோதர குடும்பங்கள் விசேஷமாய் நாங்கள் எங்களோடு இருக்கிற பிதா பரிசுத்தாமி திரியக நாமத்தினால் நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாமி திரியக நாமத்தினால் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். பிதாவே, எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாறு என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாறு என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாறு என்றும் பாடு. எல்லா வாய்களும் திறந்து நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாறு என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கலங்கிடாதே, திகைத்திடாதே, நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாறு என்றும் பாடு. திங்களே நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். திங்களே நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் இழைத்து விடுவோம். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் இழைத்து விடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாறு என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாறு என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாறு என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாறு என்றும் பாடு. எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரை துதிப்போமா? அப்பா பிதாவே, அப்பா எங்களுக்கு ஒரு இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை தந்தீரே. நன்றி 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 ஆவியானவரே. அப்பா பல தடைகளை கொண்டு தேவரீர் பேர்பட்ட ஆலயத்தை எங்களுக்கு நீங்க கட்டி கொடுத்தீரே. நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா. அந்த சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜா அரண்மனையும் தான் செய்ய வேண்டும் என்று விரும்பின எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின்பு கர்த்தர் கீபோனிலே சாலமோனுக்கு தரிசனமாகி போல இரண்டாம் தரமும் அவனுக்கு தரிசனமானார். கர்த்தர் அவனை நோக்கி, நீ
என் சமூகத்திலே செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயம் என்னாலும் அங்கே இருக்கும். நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளும்படிக்கு என் சமூகத்திலே மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீதை நடந்தது போல நடத்தையானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று உன் தகப்பனாக தாவீதோடு நான் சொன்னபடியே இஸ்ரவேல் மேலுள்ள உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். ஆமென். விண்ணப்பத்தை கேட்பவரே, ஏன் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. மதிய நேரத்தில் உண்மை நோக்கி பார்க்கிறப்பா, ஒரு நோக்கத்தோடு இந்த பெரியபாளையம் பகுதியில் அருமையான அன்பு சகோதரர் சாம்சன் குடும்பங்களோடு ஒரு நாள் இரவு வண்டியில் தன் பொருட்களை ஏற்றி கொண்டு எங்கு போவதென்று தெரியாமல் உம்முடைய கட்டளையின்படியும் நியமத்தின்படி அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். எங்கப்பா போகணுன்னு கேட்கல. அழைத்தவுடன் ஆபிரகாம் தன் மனைவியை அழைத்து கொண்டு தன்னுடைய சகோதரருடைய மகன் லோத்தை அழைத்து கொண்டு அந்த இடத்துல இருந்து கற்பிட்டாங்கப்பா. நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் வார்த்தையின்படி சொன்னீங்க. அந்த வார்த்தையின்படி அந்த சகோதரர் சாம்சன் அப்படியே துணைவியார் 2 பிள்ளைகளோடு இந்த பெரியபாளையம் பகுதியில் எந்தவித முன் அறிவிப்பு இல்லாமல், எந்தவித முன் ஏற்பாடு இல்லாமல் முன் வந்து ஒரு வீட்டில் தங்கி அவர்களே இடம் கொடுத்து திருச்சபை நடத்துறதுக்கு இடம் கொடுத்தாங்கப்பா. நீர் அவர்களை இதுவரை வழி நடத்திருக்கீங்க. ஒருவேளை உலக பிரகாரமாய் கார் இல்லை, பங்களா இல்லை, பணம் இல்லை, முன் டெபாசிட் இல்லை, நிரந்தர வருமானம் இல்லை. ஆனால் அவர்களுக்கு இதுவரை எந்த குறைவில்லாமல் வழி நடத்திருக்கீங்க. ஏற்ற வேளையில் உணவை கொடுத்துருக்கீங்க, ஏற்ற வேளையில் பாதுகாப்பை கொடுத்துருக்கீங்க, ஏற்ற வேளையில் மனித தயவை கொடுத்துருக்கீங்க. இதுதான் நீ உயிருள்ள தகப்பனுங்கிற ஒரு சாட்சி தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். தொடர்ச்சியாக இந்த நாளில் கூட தகப்பனே, இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு இடத்தை ஒரு போதகர் ஒரு பாஸ்ட் மூலமாக காட்டி அதில் அந்த ஓனரே இடத்துல ஒரு ஷெட்டு போட்டு திருச்சபை நடத்துவதற்கு இடம் கொடுத்துருக்காங்க. உமக்கு நன்றியுள்ள மக்களாய், கொடுத்த மக்களுக்கு நன்றியுள்ள மக்களாய், அதற்கு உதவி செய்த மக்களுக்கு நன்றியுள்ள மக்களாய், எப்போ ஏறி போன ஏணியை நாங்கள் மறக்காத மக்களாய், அந்த ஏணி இல்லைனா ஏறி வந்திருக்க முடியாது என்று ஏணி மக்களாய், நீ உன்னதத்திற்கு தேவன் அல்லவா, மகிமைப்படுத்துகிற தகப்பன் அல்லவா, ஒரு விசை கூட கொடுத்த இந்த தகப்பன் இந்த இடத்துல உம்முடைய திருக்கரம் வரட்டும் தகப்பனே. இது இவர்கள் காலம் அல்ல, என்னால் இந்த இடத்தில் உம்முடைய இருதயம் கண்களும் தங்கியிருக்கு சொன்ன பிரகாரமாய் 2 நாளாகும் 7ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்துல உன் தேசத்துல பஞ்சமா, உன் தேசத்துல கொள்ளை நோயா, உன் தேசத்துல மழை இல்லையா, யூ டூ நாட் வரி அபவுட், நீ கவலைப்படாதே. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு திரும்பினார். பரலோகத்தை நான் கேட்டு தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபங்களுக்கு கண்கள் திறந்தவைகளும் கவனிக்கிறவளுமாய் காணப்படுகிறது வார்த்தையின்படி இந்த களத்தில் என் கண்கள் திறந்திருக்கு, என் செவிகள் கவனிக்குதுன்னு சொன்னீங்க தகப்பனே. இதோ இந்த ஆலயத்துல இப்பொழுது எத்தனை வேதனை, எத்தனை துன்பங்கள் மத்தியில உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் சொன்ன பிரகாரமா உம்மை நோக்கி ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு தேவையை நீங்க சந்திங்க தகப்பனே. உன் அமைதியின் அரசராய் இந்த உலகத்துல வந்தீங்க தகப்பனே. சமாதான பிரபுவாய் இந்த உலகத்துக்கு வந்தீங்க. அந்த சமாதான பிரபு, நான் உள்ளத்துல சமாதானம் இல்லாம இருக்கிறேன்ப்பா. இந்த வாரத்துல எனக்கு சரியான பிசினஸ் இல்லை, சரியான வருமானம் இல்லை, கடந்த ஞாயிற்றுக்கிழமை மேலே ஃபைனான்ஸ் கட்ட முடியல, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஃபைனான்ஸ் கட்டுவனான்னு தெரியல, அந்த ஆள் எந்த மாதிரி என்னை திட்டுறாரு, நான் இவ்வளோ மோசமான நிலைமை, எனக்கு அப்படிப்பட்ட நிலைமையில நான் வந்திருக்கிறேன், எனக்கு அந்த ஃபைனான்ஸ் கட்ட முடியுமா? ஏக்கத்தோடு ஒரு அமைதிக்காக காத்து நின்று ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக, அப்பா இந்த வாரத்தில் வருமானத்தில் மகளே நான் உனக்கு இதை செய்கிறேன்னு சொன்னேன், ஆனால் மகளுக்கு செய்ய முடியல, அவன் கணவர் ரொம்ப தொல்லை பண்றான், நான் என்னப்பா செய்வேன்? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, ஒரு விசை கூட மனரங்கப்பா, உம்முடைய பிரச்சனை இறங்கட்டும், உம்முடைய திருக்கரம் இறங்கட்டும், உம்முடைய வழிநடத்தில் இறங்கட்டும். இது அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் அல்லவா? ஒரு விசை கூட மனமிறங்க. கண்மலையும் மீட்பெருமைய கர்த்தாவே, அமர்ந்திருக்கிற உங்களுடைய இதயத்தின் தியானங்களும் சமத்தில் பிரீதியாயிருக்கணும்பா.
ஆமென். மீண்டுமாய் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவராய் கிறிஸ்துவின் நாமத்தில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக அமைதி நரசர், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு அமைதி என்ற அமைதியை கொடுக்கிற ஆண்டவர் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த கால வேளையில், இந்த மதிய வேளையில் உங்களோடு இருப்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்பு பாஸ்டர் சாம்சன் கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் கூப்பிட்டாரு. நான் ஒரு சர்ச்சுக்கு திறக்க போகிறேன், நீங்கள் வாங்கினாரு. உடனே சரின்ட்டேன். ஆனால் இது கிறிஸ்மஸ் காலம், திருச்சபை திறப்பதற்காக அழைக்கிறார். அடுத்த வாரம் தள்ளி போடுறது, ஆண்டவர் வர்றதை அடுத்த வாரம் தள்ளி போடுறதுக்கு நான் பாத்திரம் இல்லை. அதனால் கர்த்தர் மேலே பாரத்தை வச்சு இங்கே வந்துட்டேன். அந்த நாட்களில் முதல் டைம் அவங்க டைமில் போயிருக்கப்போ அவங்க சொன்ன சாட்சி, திண்டிவனத்தில் இருந்தையா, திடீர்னு மாட்டு வண்டியிலையோ டாட்டா ஏஸ்லேயே எங்கள் ஜாமானை ஏற்றிட்டா. அன்றைக்கி மாட்டு வண்டியை நீங்கள் டாட்டா ஏசு ஏற்றிக்கிட்டு 2 பிள்ளைய சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு என் மனைவியும் இங்கே இந்த ஊருக்கு வந்தோம். என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்கிட்ட என்ன இல்லை, வீடு பார்க்கல, ஒன்றும் பார்க்கல, எங்கே வீடு என்னன்னு தெரியாது. ஆனால் வந்துட்டோம் ஆண்டவரை நம்பி. வந்த இடத்துல அருமையான அந்த வீட்டு ஓனர் இடத்த கொடுத்து வீட்டை கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்தாரா கொடுக்கலையான்னு எனக்கு தெரியல. அட்வான்ஸ் இல்லை, நல்ல தனி வீடு. அந்த வீடு தானே இருக்கிற வீடு, அதுக்கும் அட்வான்ஸ் இல்லை, ஒன்றுமே தெரியாது. அப்படி வந்து நான் அந்த வீட்டில் வந்தேன். ஆண்டவர் வாழ்வு கொடுத்தார். அங்கே ஒரு சர்ச்சை கொடுத்தாரு. இப்போ சர்ச்சை நான் புதுசாக ஆரம்பிக்கணும், ஒரு அட்வான்ஸ் கொடுக்கணும்னு கேட்டார். பணம் கொடுக்கணுன்னாரு. ஆனால் அவருடைய ஜெபத்தின்படி அங்கே ஏதோ கொஞ்சம் பணம் கொடுத்துருக்குறார், அட்வான்ஸ் கொடுத்துருக்கிறார், ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கிறார். ஆனால் இதுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு இடத்தை அன்பு சகோதரர், அருமையான அன்பு பாஸ்டர் ஐயா அவங்க கொடுத்தாங்க. இவங்க அதுக்கு வழிகாட்டி கைடு ஐயா வந்திருக்காங்க. ஆண்டவர் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். ஆண்டவரை அழைக்கிறவர் யாரு? உண்மையுள்ளவர். கல்தீரன் ஊர் பட்டணத்திலிருந்து அவளை அழைத்த பொழுது அவன் மனம் உண்மையுள்ளது என்று ஆண்டவர் கண்டு ஒன்றுமே பண்ணல. நீ புறப்பட்டு வாங்கிட்டார், ஸ்டார்டட் டவுன்கிறார். டப்பாச்சர், நீ அங்கேருந்து கிளம்பிட்டு டப்பாச்சர்னா கிளம்புற இடம். ஸ்டார்டட் மூவ் ஆகிடும், அங்கேருந்து மூவ் ஆயிடணும் அவ்வளோதான். அடுத்து நான் போகிறேன், என் மனைவி இருக்கா, என் பிள்ளை இருக்கா, நல்லா கேட்கக்கூடாது. போனவர் கூப்பிட்டு வந்தார். எத்தனை வருஷம் ஆச்சு இங்கே வந்து? எத்தனை வேளை சாப்பிடாம இருந்திருக்கீங்க? ஒரு நாள் என்ன பண்ணல. ஏன்னா ஃபிக்ஸட் இல்லை, வேணாம், ஃபிக்ஸட் இல்லாமல் இருக்கலாம். பேக்கில் மணி பர்ஸில் பணம் இல்லாமல் இருக்கலாம். என் பையை திறந்தால் கொஞ்சம் பணம் இருக்கும். ஆனால் எனக்கு டெபாசிட் ஏடிஎம் கார்டு கிடையாது, எனக்கு யூஸ் பண்ண தெரியாது, வச்சிக்கவும் இல்லை. இதுவரை கைவிடலை ஆண்டவர். அதே மாதிரி ஒரு நாள் உங்களை என்ன பண்ணலை, கைவிடலை. இதுவரை ஆண்டவர் வழியை நடத்திருக்கிறார். அழைக்கிறவர் யாரு? உண்மையுள்ளவர். நாங்கள் இந்த திரைநிக்கிறதுக்கு ஒரு சாட்சி சொல்லணும்னு நினைக்கிறேன். மாத்தூரில் ஒரு சர்ச்சு, சிஎஸ்சி சர்ச்சை ஆரம்பிக்கிறதுக்கு ஒருத்தர் கூப்பிட்டேன். ஒருத்தர் அண்ணாச்சி வந்தாங்க. உட்காருங்க ஐயா, வாட்சன் அண்ணாச்சி வந்தாங்க. ஆரம்பிங்கன்னாரு. நான் எங்களுடைய பாஸ்டர், சீனியர் பாஸ்டர், ஒரு வயதில் மூத்தவர், எம் கருணாகரன், நல்லா கர்நாடிக் சாங் பாடுறவர் எம் கருணாகரன். போனோம். அவர் வீட்டில் சாப்பிட்டு புரோட்டா கொடுத்தாரு. ஐயா அங்கே ஒரு சர்ச்சை ஆரம்பிக்கணும்னோ. எங்கே ஆரம்பிக்கலாம், யாராவது ஒரு முட்டை மாடியை கொடுங்களேன்னோ. உடனே சாமியில் ஆச்சுன்னு ஒரு சகோதரர் வந்து ஒரு மொட்டை மாடியை கொடுத்தா, நீங்கள் செட்டு போட்டுக்கோங்க. அன்னைக்கு அது 30,000 ரூபா தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். செட்டு போட்டோம். பின்னால் அந்த இடத்த கிட்டத்தட்ட ஒரு 75 லட்சம் 80 லட்சம் கொடுத்து அந்த பக்கத்தில் ஒரு இடத்த வாங்கினோம். அந்த மொட்டை மாடி காலி ஆகிட்டு கீழே இருக்கிறதெல்லாம் நாங்கள் போனப்புறம் அந்த விவசாயம் வாடகைக்கு விட்டார். முதல்ல அவர் மட்டும் இருந்தார். பிறகு விட்டாக வாடகைக்கு விட்டு நிறைய வாடகை வருது. இப்போ மொட்டை மாடியை வாடகை விட்டுருவார்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். அவர் திரும்ப ஒரு செட்டை போட்டு ஒரு சர்ச்சை கொடுக்குறாரு. என்னன்னு கேட்டேன். இல்லைங்க, 3 வருஷமா ஆண்டவர் மேலே நடந்தார், இல்லை வேற யாருக்கு நான் விடுறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால ஃப்ரீயாக வாடகை கொடுத்தேங்க. அவருடைய பிளெஸ்ஸிங் இன்னைக்கு அவர் எப்படி இருக்கிறாருன்னா, நல்ல வசதியாக இருக்கிறார். கடந்த நாட்கள் மரண படுக்கைக்கு போய் திரும்பினார். சாமியில் ஆண்டவருக்காக உடன்படிக்கை பெட்டி அவர் வண்டி அவர் வீட்டில் இருந்துச்சு. எந்த இடத்துல இருக்கு சொல்லுங்க ஐயா? ஓபேத்துடைய உடன்படிக்கை பெட்டி வீட்டில் இருந்து தாவீது பார்க்குறார். ஓபேத்த உடன்படிக்கை பெட்டியை வீட்டில் இருந்ததில் வர ஆசீர்வதிக்கப்பட்டான்னு நினச்சி தாவீது போய் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வந்தார். எங்கள் சர்ச்சை கட்டுவதற்காக இடம் கொடுத்தோம். சர்ச்சை கட்டணும்.
சர்ச்சு நடத்துறதுக்கு எங்கே இடம் இல்லை, எங்களுடைய கம்பெனியை திறந்து கொடுத்தோம் ஒரு ஹால். வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பொதுவாக வெள்ளிக்கிழமைனா ஆஃப்டர் 4 மணிக்கே வேலையை ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னா சர்ச்சு நடக்கணும்னு. சண்டே வேலை செய்ய மாட்டோம். என்னைக்கு திறந்து கொடுத்தோமோ திறந்த நாள்லேருந்து இதுவரை ஆண்டவர் உனக்கு விரோதமாய் ஒருவன் எதிர்பட்டு வருவதில்லை, உனக்கு விரோதமாக இருவரும் 7 வழியா உன்னை எதிர்த்து ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. என்னைக்கு சர்ச்சுக்கு இடம் கொடுத்தோமோ அன்னைக்கு என்ன பண்ணார் ஆண்டவர், ஒரு முனாபிலி மார்க்கெட் ஆகிட்டார்களே, ஒரு முனாபிலி, ஒரு நிறையா அந்த அளவுக்கு ஆண்டவருக்காக. ஏன்னா இவர் யாருன்னு இங்கே இருக்கிற வானத்தையும் பூமி படைத்தவர், மைட்டி காட், சர்வ வல்லவர். நிறைய ஆவி உலகத்தில் இருக்குது, ஆவி நிறைய ஆவி இருக்குது. ஒரு சினிமாவில் போகிறோம், 5 ரூபாய்க்கு ஒரு ஆவி கட்டுறான், 50 ரூபாய்க்கு ஒரு தென்னையும் கொட்டுறான், 100 ரூபாய்க்கு ஒரு ஆவியை கொடுத்து அமுக்குறான், 200 ரூபாய்க்கு கொடுத்து ஒரு ஆவியை அமுக்குறான். அந்த காசு கூட ஆவியோட பவர் கூடுது. ஆனால் நம்மோடு அசைப்படும் ஆண்டவர் சர்வை உள்ள ஆண்டவர், மைட்டி காட். அந்த ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுறப்போ அவர் நிச்சயமாகவே நம்ம உயர்த்தும் ஆண்டவர். நிச்சயமாக யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அந்த ஆண்டவர்கிட்ட உண்மையாக இருக்கணும். அவர் உண்மையை தான் எதிர்பார்க்குறாரு, பேசத்தை எதிர்பார்க்கல. போய் இந்த மாதிரி சர்ச்சு டெடிகேஷன் பண்ணணும், ஒரு கேஸுக்கு, அதுக்கு மேலே ஒரு டச் பிளேஸு, இதுக்குள்ளே இது 2க்கு இடையில் ஒரு கேடலு, இதுக்கு மேலே ஒரு ஸ்டோலு, இதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கல. இதெல்லாம் ஊரே ஏமாத்துற வேலைங்கிறார். இடத்துக்கு தகுந்த மாதிரி போடுறோம். இப்போ கருப்பு பண்டு வெள்ளை சட்டை ஏஜிக்காரங்க போடுவாங்க, வெள்ளை பண்டு வெள்ளை சட்டை பெண்டிகாஸ்காரங்க போடுவாங்க, அந்த போட்டுக்கார பெண்டிகாஸ்காரங்க போடுவாங்க. இவர் கருப்பு பண்டு, இது ஒரு பாஸ்து, இவர் சஃபாரி ஒரு, இதெல்லாம் கடவுள், இதெல்லாம் ஏமாத்துற டுப்ப ஒரு வேலைங்கிற. உன் மனம் எனக்கு உண்மையா இருக்கா, ட்ரூத், சின்சியாரிட்டி, ட்ரூத்ங்கிற. எப்படிப்பட்ட அந்த உண்மையை எதிர்பார்க்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர்கிட்ட நம்ம அப்படி வர்றப்போ, ஒரு ஊர்ல ஒரு பழைய பணக்காரர், நல்ல செல்வந்தன், நல்ல மனிதர், ரொம்ப எல்லாரும் நேசிக்கிற ஒரு செல்வந்தன். அவருக்கு ஒரே மகன், ரொம்ப செல்லமா வளர்த்தாரு. நிறைய பணம் இருக்கு, நிறைய சொத்துக்கள் இருக்கு. அவனை பாதுகாத்து கொள்ளணுங்கிறதுக்கு அவனுக்கு வில்வித்தை கற்றுக் கொடுத்தார், கத்தி சண்டை கற்றுக் கொடுத்தார். அதற்கு கூட திறமை வாய்ந்து அவன் அந்த கத்தி சண்டையில சண்டை போட்டு வேர்ல்டு லெவல்ல, ஒலிம்பிக் லெவல்ல கத்தி சண்டையில கோல்டு மெடல். அப்படி கத்தி எடுத்து அவன் முன்னால் யாருமே நிற்க முடியாது, அந்த அளவுக்கு கத்தி அவன் கையில சுற்றி வரும். எம்ஜிஆர் சினிமாவில் அந்த கம்பு சுற்றுவார், எம்ஜிஆருக்கு ஈக்குவலாக யாரும் சுற்ற முடியாதுன்னுவாங்க. அதே மாதிரி அவர் அந்த கத்தியை ரொம்ப சூப்பராக பண்ணுவார். அவர் ஒரு நாள் வீட்டில் இருக்கிறாரு. வீட்டில் இருக்கும், அங்கே உள்ள ரேட், ஒரு எலி உள்ள ஓடி வருது. நம்ம இருக்கிற இடத்துல எலி எப்படா வரலான்னு நினைக்கிறாரு. உடனே கத்தி எடுத்து அந்த வெளியே வெட்டு போகிறார். எலி ஓடி, எலி ஓடினோடனே தேடுறாரு, திரும்ப தேடுறாரு, எலி மாட்டவே இல்லை. ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு, ரொம்ப கஷ்டமாயிடுது, எலி மாட்டவே இல்லைன்னு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். 3-4 நாளாக தேடுறாரு. அவங்க அப்பா ஊருக்கு போயிட்டு வந்தார். 4 நாள் ஆச்சு. பையன் 3 நாளாக தப்பில் இவர மாதிரி மெலிஞ்சு போனார். அவர் கொஞ்சம் காட்டுங்க ஃபோட்டோவில். நிற்கவே முடியல பாவம். நல்ல டான்ஸரு, பாட முடியலங்கிறான். நல்ல டான்ஸரு. சாப்பாட்டு என்ன பண்ணணும், குறைக்கணும். பீஃப் என்ன பண்ணக்கூடாது, சிக்கன் என்ன பண்ணக்கூடாது, இல்லைன்னா உனக்கு இன்னும் 10 வருஷத்துக்கு பெரிய கஷ்டம். யாரும் ஆமாங்கிற தெளிவாக சொல்கிறாங்க. யாருமா என்ன பண்ணணும்? அதே மாதிரி அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறான். அப்பா சாப்பிடல, ஒல்லி ஆகிட்டான், 3 நாளில் காஞ்சிட்டான். இப்போ நான் போன வாரம் அந்த மாதிரி சைனிங் அந்த வாரம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஒரு மாதிரியான ஆள், தூக்கம் ஒழுங்காக இல்லை, பகலில் தூங்க முடியல, ஒர்க் லோட் அதிகம், வேலை, மினிஸ்ட்ரி, கூட்டம், டென்ஷனு, இப்படி பல டென்ஷனில் நேற்று பார்த்து என்னங்க இப்படி ஆயிட்டீங்கிறார். அவர் கேட்டதில் இன்னும் அப்படி ஆயிட்டேன், அப்படி பையன் ஆயிட்டான். அவர் வந்து கேட்குறான், ஏன்ப்பா இப்படி ஆயிட்டான்னு. இல்லைப்பா, ஒரு எலி அது என்னை மாட்டல, வில்வித்தெல்லாம் கற்றுக் கொடுத்தேன், நான் சேஃப்டியாக இருக்கணும்னு ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால் என்ன பண்ண முடியல, எலி இப்படி. இதுக்கு ஏன்டா கவலைப்படாத. மந்திரியை கூப்பிட்டாரு, அமைச்சர்களெல்லாம் கூப்பிட்டாரு, என்ன செய்யலான்னாரு. மந்திரிகள் அமைச்சர்லாம் வந்தாங்க. எலி யார் பிடிக்க முடியும்? அந்த பிடிக்க முடியல. ஏன்டா கவலைப்படுறேன்னு கூப்பிட்டாரு. அவங்களாம் சொன்னாங்க, அதுக்கு ஒரு டெண்டர் போட்டு பூனை எந்த ஊரில் ஃபேமஸோ, ஆஸ்திரேலியா பூனை ரொம்ப நல்ல பூனை ஒன்று வாங்கிடலான்னாங்க. உடனே டெண்டர் போட்டு அதில் ஒருத்தன் 1 லட்ச ரூபா அடிச்சுட்டு போயிட்டான். பூனை டெண்டர் போட்டதில் ஒரு பூனையை கொண்டாந்து விட்டாங்க எலியை பிடிக்க. அந்த பூனை தூங்கிட்டு, ஏன்னா வசதியான சாப்பாடு. இப்போ ஒரு ஏன்னா பிரியாணி போட போகிற வசதியான சாப்பாடு, நேற்று பிரியாணி, முந்தின நாள் பிரியாணி, தினம் பிரியாணி, வசதியான சாப்பாடு. அது தூங்கிட்டு, தூங்கணுன்னே ரொம்ப கோபமாகிட்டாங்க. இப்போ
அமைச்சர் சொல்றாரு, ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டில் ஒரு எலி இருக்கு, பூனை இருக்கு, அதை கொண்டாந்து தரேனார். உடனே அந்த பூனையை கொண்டாந்து கொடுத்தாங்க, அதுவும் தூங்கிட்டு. இப்போ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. ரொம்ப டென்ஷன் ஆனோடனே அந்த வாட்ச்மேன் பார்த்து கேட்குறாரு, அந்த செக்யூரிட்டி, வாட்ச்மேன்னா கூட கவர்மெண்ட் சம்பளம், செக்யூரிட்டிக்கு எடுத்தாங்க கவுத்தான்னு 12,000 ரூபா சம்பளம், அதோடு ஓடிடணும். அப்படி ஒரு ஆள் இப்போ பரதேசியாக கேட்டில் நிற்பான் செக்யூரிட்டி, அவன் ரொம்ப கஷ்டம். அவர்கிட்ட சொல்கிறாங்க, அவர் ஒன்றும் இல்லைங்க, எங்கள் வீட்டு ஒரு பூனை இருக்குது, அதை கொண்டாந்து விட்றேன். சிங்கப்பூர், மலேசியா, ஆப்பிரிக்காலேருந்து வந்த பூனை பிடிக்க முடியல. அமைச்சர் உணவு எப்படி உணவு? நான் ஒரு வீட்டில் ஒரு பூனையை பார்த்தேன், 3 பூனை வச்சுருக்காங்க, ஒரு நாளைக்கு 5,000 6,000 ரூபா செலவு பண்ணுறாங்க பூனைக்கு. ஒரு நாளைக்கு எவ்வளவு? 6,000, 5,000லேருந்து 6,000 ரூபா. ஏசி ரூம், பெட்டு, முட்டி கும்முன்னு இருக்குது, குழு குழுன்னு இருக்குது, முடி கொட்டுது. அது பிள்ளைகளுக்கு வியாதி வரக்கூடாது, தடுப்பூசி போடுறாங்க அதுக்கு. அப்படி பூனைக்கு ஒரு நாளைக்கு 5,000 ரூபா 6,000 ரூபா செலவு பண்ணுறாங்க. திருநெல்வேலியில் ஒருத்தர் எங்கள் ரிலேஷன், எத்தனையோ பேர் சோறு இல்லாமல் அலைகிறான், இருக்க இடம் இல்லாமல் இருக்கிறான். இது கொழுத்து போனதுன்னு நினச்சிக்கிட்டு வராங்க. வீடியோ கேட்டாலும் கேட்பாங்க, என் மெசேஜ் பார்ப்பாங்க, போட்டோம், நல்லது தான். அப்போ அந்த நம்பலை, இருந்தாலும் கொண்டு வைப்போம், வேறு வழியில் கொண்டாந்து விட்டாங்க. அன்றைக்கி நைட்டு கொண்டாந்து விட்டனைக்கு அந்த எலியை தூக்கிட்டு 2-3 எலியை. எதுக்குடான்னா அதுக்கு 3 நாள் உணவு இல்லை. என்ன இல்லை? நாம் எப்பெல்லாம் ஹைஃபையாக இருக்கிறோமோ அப்போல்லாம் யாரை தேடுறதில்லை. பசி, வியாதி, துன்பம் வர்றப்ப என்ன பண்ணுறோம்? கடவுளை தேடுறோம். அதுதான் சொல்கிறாரு அந்த 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் அந்த 3ஆம் வசனத்தில் ஒரே ஒரு வசனத்தை போட்டிருக்காங்க, ஒரே ஒரு வேடை மட்டும் அதில் நம்ம நோட்டீஸில் போட்டிருக்காங்க. வாசிக்க 9:3 ராஜாக்கள் 9. கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும். யார்கிட்ட பேசுறாரு? லார்ட், வானத்தையும் படைத்த ஆண்டவர் சாலமோன்கிட்ட பேசுறாங்க. இது ஒரு மனிதன் பேச்சல்ல, வானத்தையும் பூமி படைத்த ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தை, நீ என்ன விண்ணப்பம் பண்ணியோ சொல்லுங்க, வேண்டுதல்களையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கத்தக்கதாக. நீ கட்டின இந்த ஆலயத்தில் அப்படி நேம் ஆஃப் த ஜீசஸ், நேம் ஆஃப் த லார்ட், ஆண்டவருடைய நாமம் என்றென்றைக்கும் என்ன பண்ணணும்? விளங்கணும். எப்படி விளங்கணும்னா, அந்த தடா பகுதியில் ஒரு சர்ச்சு டெடிகேட் பண்ணோம். தடா தாண்டி கடூருங்கிற ஒரு கிராமத்தில், அந்த கிராமத்தில் ஒரு சர்ச்சு டெடிகேட் பண்ணோம். அது ஒரு காலனி. தடாங்கிற கடூருங்கிறது ஊர் முன்னால் இருக்கு, உயர்ந்த ஜாதி மக்கள். அடுத்து காலனி, அதில் ஒரு சர்ச்சு எங்களுடைய ஃபேமிலி சார்பில் கட்டி கொடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 60-70 லட்ச ரூபா செலவில். இன்னைக்கு கட்டுறதுக்கு ஒரு 9 லட்ச ரூபா ஆகும், 9-10 லட்ச ரூபா ஆகும் அந்த சர்ச்சு கட்ட. அப்படி கட்டப்பட்ட ஒரு ஆலயத்தில் அங்கே ஒரு மிஷினரி இருந்தாங்க. சர்ச்சு திறந்தே இருக்கணும் என்னுடைய கண்டிஷன். சர்ச்சு திறந்தே இருந்தது, ஒரு மிஷினரி இருப்பாங்க. அந்த மிஷினரி வெளியே போயிட்டார், ஒரு ஒய்ஃப் இருந்தாங்க. அந்த வீட்டில் அந்த ஊரில் ஒரு வாழ்விய மகளுக்கு பிசாசின் தொல்லை. ராத்திரி 2 மணிக்கு எழுந்து காட்டுக்குள்ளே போயிடுவாளாம், கிணத்துல உள்ள போயிடுவாளாம், குட்டையில் உள்ள போயிடுவாளாம். அவங்க அம்மா கயிறு போட்டு கையில் கட்டியிருக்குமா, முழிச்சே இருக்குமா. ஒரு 2 நாள் தூங்கல, ஜுரம், ஐஃபை. அது ரொம்ப மோசமான நிலைமை. அப்படி மோசமான நிலைமையில் இருக்கிறப்போ அந்த அம்மா வேற வழியே இல்லாமல் அந்த சர்ச்சைக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அந்த மிஷினரி கூட இல்லை, அந்த ஊழியர் கூட இல்லை, அந்த ஒய்ஃப் தான் இருந்துச்சு. சொன்னாங்க, சர்ச்சில் ஜெபம் பண்ணிவிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, ஜெபம் பண்ணி ஒரு தண்ணி கொடுத்து செம்பில், குடிக்குமா, வீட்டில் போய் கொடுங்க, சரியாயிருந்தாங்களாம். சாதாரண ஒரு மிஷினரி ஜெபம் பண்ணி, மிஷினரியோட அவங்க ஒய்ஃபு ஜெபம் பண்ணி அந்த தண்ணியை கொடுத்தாங்களாம். விசுவாசத்தோடு குடிச்சிட்டு வீட்டில் போய் திரும்ப அன்னைக்கு ராத்திரி தான் கிட்டத்தட்ட 15 நாள் கழித்து அந்த பொண்ணு ஒழுங்காக தூங்கித்தான். அந்த காய்ச்சல் இல்லையா, அந்த அசுத்தாவி தொல்லையும் இல்லை. அதுதான் அந்த நேம் ஆஃப் த ஜீசஸ். அதோடைய நாம் கர்த்தர் நாமம் என் புகலிடமே, சர்ச் பேர் என்ன போட்டிருக்காரு ஐயா? புதிய வாழ்வுடைய ஆண்டுடைய திருச்சபை. புதிய வாழ்வு கொடுக்குற இடம் திருச்சபை. எப்படி புதிய வாழ்வுனா, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அன்னாள்ங்கிற ஒரு பிள்ளை அம்மாவை பார்க்குறோம். எல்கானா என்பது அவருடைய கணவர் பெயர். பெனினாள் என்பது அந்த எல்கானாவுக்கு 2 மனைவி. மூத்த மனைவி பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளை இருந்தது, அன்னாளுக்கும் பிள்ளை இல்லை. அதனால் எல்கானா அன்னாலை ரொம்ப சிநேகித்தார், அதிகமான லவ். எப்படி லவ்னா, புரோட்டீன் புட்டு கொடுக்குறாராம். தமிழில் சொல்கிறப்போ 2 சாப்பாடு, டபுள். எல்லாத்துக்கும் 1 பங்குனா 2 பங்கு கொடுப்பாராம்.
இங்கிலீஷில் சொல்லுவோம் புரோட்டீன் புட்டு கொடுத்தாராம். அப்படி கொடுத்தாலும் அந்த அம்மா அழுதுகிட்டே இருந்துதான். அவர் கேட்கிறாரு 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஏன் அழுகிறாய், அவள் ஏன் சாப்பிடவில்லை, ஏன் நீ சஞ்சலமா இருக்கிற கேட்கிறார். ஏன் நீ அழுகிற, எதுக்கு சாப்பிடல, எதுக்கு ஒரி கேட்கிறாங்க. அந்த அம்மா மீண்டும் மனம் கசந்து அழுகிறதுல என்ன பண்ணுது, மனம் கசந்து ஆண்டவரை நோக்கி அழுது. எப்படி அழுதுனா, என் திருமையை நோக்கி பாருங்க, என் கணவர் ஆண், என்னுடைய சக்கரத்தை ஒரு பெண், அவளுக்கு குழந்தை இருக்கு, அப்ப என் கணவரால் அந்த மகளுக்கு குழந்தை பிறகு, எனக்கு குழந்தை, அப்ப என் கணவரால் எனக்கு குழந்தை இல்லை. என்னுடைய வீக்னஸா, என்னுடைய மனைவியோட வீக்னஸா, என் கணவருடைய வீக்னஸா? ஒருவேளை கற்பத்தினே கர்த்தரால் கிடைக்கும் ஆசீர்வாதம் 127 சொல்றார். பிள்ளைகள் அவரால் கிடைக்கும் சுதந்திரம். பிள்ளை யாரும் கொடுக்க முடியாது. உலக உலக திருமணம் பண்றப்போ 16 உலக ஆசீர்வாதங்கள் பெற்று வாழுங்கிறோம். 100 கல்யாணம் நடக்கும், 90 பேருக்கு குழந்தை இருக்கு, 10 பேருக்கு என்ன இல்லை? ஏன் இல்லை? 2 பேரும் ஒன்னா தான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க, ரொம்ப நேசிச்சாங்க, 2 பேரும் ரொம்ப ஆரம்ப காலத்துலேருந்து ஒன்னா தான் இருந்தாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு குழந்தை எதுக்கு இல்லை? அதை தான் அந்த அம்மா திங்க் பண்ணிட்டு கேட்குது. அப்போ கற்பத்தின்கனி என்னால் என்ன பண்ண முடியாது, என் கணவரால் தர முடியாது, நீங்கள் தான் கொடுக்கணும் கற்பத்தின்கனி. இப்போ ஆபிரகாமுடைய மனைவி பெயர் சாராள், குழந்தை இல்லை, ஆகார கொண்டாந்து அவருக்கு அந்த அம்மாவே சேர்த்தோன்னா குழந்தை பிறகு. அதுவரை அந்த அம்மா பாருங்க எப்படி தான் ஆண்டவருடைய செயல்பாடு. அந்த அம்மா அதைத்தான் நினைச்சு அழுதுட்டு அதுக்கப்புறம் சொல்லுது, அதுக்கப்புறம் அந்த அம்மா மன கலசமாவே இல்லையா, அந்த அம்மாவுக்கு துயரமாவே இல்லையா. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11, உன்னுடைய கண்களில் அடியாளுக்கு தயவு கிடைச்சிருச்சு, உன்னுடைய கண்களில் எனக்கு தயவு, ஒரு குழந்தைய ஆண்டவர் தந்தார். ஆனா அந்த அம்மா சொன்ன காரியங்களை நிறைவேற்றி, எனக்கு ஒரு கற்பத்தின் கனியை தருவீரானா, உங்களுடைய ஊழியத்துக்கு நான் என்ன பண்றேன், ஒப்பு கொடுக்குறேன். யாக்கோபு ஒன்றும் இல்லாம கோலும் தெரியுமாய் போறார். ஆதியாகமம் 32:10 ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு தடி தான் அவர் முதலீடு, மோதிரம்லாம் இல்லை, செருப்புலாம் இல்லை. ஆனா என்னை ஆசீர்வதிப்பனால் உமக்கு தசமமாக கொடுக்குறேன். நான் ஒருவேளை ஆண்டவரை நோக்கி வந்திருக்கிற நீங்கள் நானும் இந்த ஆலயத்தில் அவர் ஜீவனுள்ள தகப்பனாய் காணப்படுகிறார். அவர் இப்ப அசைவாடி கொண்டிருக்கிறார். அருமையான அன்பு ஐயர் சாம்சா அவர் மனைவி பிள்ளைகள் கண்ணீரோடு ஜெபிச்சிருக்காங்க. அந்த ஜெபத்தை கேட்டவுடன் பாஸ்ட் மூலமா அருமையான அன்பு சகோதரர் வெங்கடேசன் ஐயாவை காட்டியிருக்காங்க. அவருடைய கண்களில் கிருபை கிடைக்க ஆண்டவர் அவரோடு பேசியிருக்கிறார். அவர் சொந்த செலவில் ஒரு ஷீட் போட்டு தரையை போட்டு இந்த சர்ச்சை கொடுத்துருக்காங்க. இது மக்கள் ஜெபிக்கிற இடமாய், மக்களுக்கு விடுதலை கிடைக்கிற இடமாய், ஆண்டவரை நோக்கி ஆண்டவர் இந்த ஜாதி ஆண்டவர், இந்த ஆண்டவர் இந்த இனத்தை ஆண்டவர், இந்த ஆண்டவர் இந்த மதத்துக்குரிய ஆண்டவர்ல ஒரு வானத்தையும் பூமி பிடித்த சர்வமுள்ள தேவன். அவரை நோக்கி பார்த்து முகங்கள் ஒரு காலம் வைக்கப்பட்டு போனதுல நீங்க யாரா இருக்கலாம், அவரை நோக்கி பார்க்கிறப்போ அந்த ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்க ஒரு ஜீவனும் ஆண்டவர். யாரு நம்பிக்கையோடு எத்தனையோ சாட்சி சொல்லலாம். ஒரு அன்பு சகோதரி திருச்சபையில கண்ணீரோடு ஜெபித்து அழுத போனாங்களாம். அழுது போக பொழுது குறிப்பிட்ட நாளில் ஆண்டவர் குழந்தை பாய்ச்சி கொடுத்தாராம். அந்த ஆண்டவர் இங்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட வேதனை, எப்படிப்பட்ட கண்ணீர், எப்படிப்பட்ட துன்பத்தில் வந்தாலும் அவரை நோக்கி பார்க்கிறப்போ அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? காக்கும் கரங்கள் அன்பின் தகப்பனே, எங்களை பிளஸ் பண்ணுங்கப்பா. உங்களுடைய பிரச்சனை எங்களோடு வரட்டுப்பா. இந்த புதிய இடத்துல புது வாழ்வு தேவ சபையிலப்பா உங்களுடைய பிரச்சனை இறங்க போற தயவுக்கா கூட நன்றி. இறங்கியிருக்கீங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடுவினால் என் பெயர் என்னைக்கு இங்கு விளங்கும்பா. அப்படிப்பட்ட வாக்குத்தத்தோடு என் பெயர் விளங்கும், நான் கர்த்தர் என்பது இந்த ஜனங்கள் புரிந்து கொள்வாங்க. அப்படிப்பட்ட வல்லமை இதுக்குள்ள வரட்டும் தகப்பனீர். வானத்தையும் பூமியை படைத்த தகப்பன் அல்லவா, உங்களுடைய பிரசன்ஸ் இறங்கட்டும். வந்திருக்கிற பிள்ளைகளுடைய பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள் எல்லாவற்றையும் மாற்றி கொடுங்க. கண்ணீரோடு ஜெபிக்கிற குழந்தையின்மையினால ஜெபிக்கிற பிள்ளைகளப்பா, பல மாதங்களாக வர வேண்டிய ஒரு கடனப்பா எனக்கு வரல, என் வீடு கட்டப்படலை, நானும் இந்த ஊரில் இவ்வளோ நாளாக இருக்கிறேன், எனக்கு வீடு இல்லை, என் வீடு பாதியில் நிற்குது, நானும் வாரத்தில் 2 நாள் வியாபாரம் பண்ணுறேன்,
ஆனால் எவ்வளோ வருமானம், ஒரு 5 ரூபா பொருளை 7 ரூபாய்க்கு தான் விற்கிறேன், 7 ரூபா பொருளை 10 ரூபாய்க்கு தான் விற்கிறேன், ஆனால் என் கஷ்டம் தீரலை. ஆனால் அவங்க 5 ரூபா பொருளை 4 ரூபாய்க்கு விற்கிறாங்க, நல்லா இருக்காங்களே எப்படிப்பான்னு கேள்வி கேட்க அன்பு மகளுக்காக மனமிறங்கப்பான். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் வரும்படி ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணுங்க. உங்களுடைய பிரச்சனை ஒவ்வொரு இருக்கட்டும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதற